Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard CBSE Max பார்த்துட்ருக்கோம். Chapter 7 Comparing Quantities. Exercise 7.3 first question பாருங்க. The population of a place increased to 54,000 in 2003 at a rate of 5% per annum. Per annum என்ன ஒரு வருஷத்துல 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 2023ல எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 54,000. ஸோ அந்த பிளேஸோட இன்க்ரீஸ்டு பாப்புலேஷன் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, இயரும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த பாப்புலேஷன் இஸ் இன் 2001. இப்போ 2003ல இருக்கு. இப்போ நான் 2001ல இருக்கிற பாப்புலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கணும். அடுத்து வாட் வுட் பி இட்ஸ் பாப்புலேஷன் இன் 2005. ஸோ 2005ல 2003லேருந்து 2 வருஷம் அப்புறம். ஃபஸ்ட்டு கேட்குறது 2 வருஷம் முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த பாப்புலேஷன் இன் 2001. நமக்கு கொடுத்துருக்கிறது 2003 ஓடுது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா let the population in 2001 be P. சரியா? நெக்ஸ்ட் என்ன ரேட் கொடுத்துருக்காங்க, R ரேட் வந்து 5% per annum. அடுத்து N வந்து 2 years. எப்படி 2 years சொல்கிறோம்? 3 ஓடுது கொடுத்துருக்காங்க, நம்ம 2001 ஓடுது கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் என்ன? 2 years. இப்போ அமௌண்ட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 பவரில் n. கிளியரா? இப்போ சேம் இதில் நான் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அண்ட் அமௌண்ட்டோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்க பாப்புலேஷன் 54,000. 54,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அமௌண்ட்டோட வேல்யூ 54,000. P என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 1 + R ஓட வேல்யூ 5/100 பவரில் n இருக்கிற இடத்துல 2. இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுக்கணுமா? 5400 is equal to 000 equal to P into 100 into 100. 100 + 5 105/100 whole square. கிளியரா? இப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம் இன்சைட் கொண்டு வந்தால் தான் P கண்டுபிடிக்க முடியும். இப்போ 54,000 into 100 மேலே 105 கீழே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு P. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணுறதுனா 54,000 into 100 ஸ்கொயர், அப்போ 100 into 100 டிவைடட் பை 105 ஸ்கொயர், அப்போ 105 into 105 is equal. இப்போ இதை கேன்சல் பண்ணலான்னா 5 2s are 0, 5 2s are 1s are. மறுபடியும் 5 20s are 5 21s are. இப்போ இங்கே 21 இருக்குது, 54 இருக்குது. 3 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 3 1s are 3, பேலன்ஸ் 2 24, 3 8s are 24. அப்புறம் அந்த 3 0 இருக்கும். 3 7s are 21. மறுபடியும் 3 டேபிள், ஏன்னா 3 6 are 18, அந்த 3 0 எடுத்துக்கலாம். 3 7s are 21. சரியா? இப்போ இந்த 6,000 இருக்கு, இங்க 7 இருக்கு. 6,000 into 2 into 2 அத்தனை 0 இருக்கு. 7 7s are 49 இருக்கு. இப்போ இதை நம்ம சைடில் சால்வ் பண்ணலாம். 6,000 into 2 12, 12 2s are 24, 5 zeros இருக்கு. ஸோ 24,000, 24 அப்புறம் 5 0 எடுத்துக்கணும். இங்கே வந்து 49. இப்போ 49 into 4 196. இது 10, இது 3, இது 1 மாறிடுமா? 3 10ல் 6 போனால் 4, மறுபடியும் இது 1 மாறிட்டு இது 13 ஆகும். மறுபடியும் 4, 1 - 1 0, மறுபடியும் 0 எடுத்துக்கலாம். இப்போ 8 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 8 times are 72, பேலன்ஸ் 7 39. இது 10, இது வந்து 3 மாறிடும். 10ல் 2 போனால் 8, மறுபடியும் 3 மாறிட்டு 13 48.
அடுத்த 0 இறக்குறோம். இங்க வரைக்கும் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் 480. அப்புறம் நான் வந்து 9 எடுத்துக்கிறேன். 9 9s are 81, பேலன்ஸ் 8. 36 plus 8 44. 10 இது 7. 9 3. இன்னொரு 0 இருக்கா, அந்த 0 கொண்டு வந்துடலாம். அடுத்தது 7 எடுத்துக்கலாம். 343. இது 10, இது 8. 7 4. லாஸ்ட் 0 சரிங்களா. 470. அப்போ இந்த டேர்ம் தான் மறுபடியும் 9. 4 4 1. இது 10, இது வந்து 8, இது வந்து 6. 9 to 29. 29 49 விட கம்மி. ஒரு பாயிண்ட் வச்சோன்னா இங்கே ஒரு 0 வரும். அடுத்தது 5 டைம்ஸ் எடுப்போம். 5 டைம்ஸ் எடுத்தால் 245. அப்போ பேலன்ஸ் 45. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே ஒரு நம்பர் வந்தால் இங்கே +1 எடுத்துக்கணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 48 980. இதுதான் பியோட வேல்யூ. பீப்புள், நம்பர் ஆஃப் பீப்புள் வேல்யூ அப்ராக்ஸ்ன்னு எழுதணும். ஏன்னா நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதினால அப்ராக்சிமேட்லி 48,980 பீப்புள் அப்படின்னு கூட, பாப்புலேஷன் அப்படின்னு கூட எழுதலாம். சரியா. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த கால்குலேஷன் முதற்கொண்டு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். வாட் வுட் பி இட்ஸ் பாப்புலேஷன் இன் 2005? நெக்ஸ்ட் 2 வருஷம் கழிச்சு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் இது population in 2005. principal amount 54,000. ஏன் இங்க principal amount 54,000 எடுக்கிறோம்னா 2003 தான் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் 2 years கழிச்சு தான் 2005. அப்போ இதுதான் அமௌண்ட், இதுதான் பிரின்சிபல். சரியா. R வந்து 5% per annum. N வந்து 2 years, ஏன்னா 3க்கு அப்புறம் 4 5 2. N ஓட வேல்யூ 2 years. இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R by 100 பவரில் N. இப்போ அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கணும். P இருக்கிற இடத்துல 54,000. 1 + 5 by 100 பவரில் N இருக்கிற இடத்துல 2. இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். 54000. 100 ones are 100. 100 + 5 105 by 100. இது தெரியும் இல்லையா. இப்போ 1 + 5 by 100 இருக்குன்னா இந்த டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா இன்டூ 100 மேலேயும் இன்டூ 100. அப்போ 100 ones are 100 + 5 by 100ன்னு எடுத்துக்கணும். சரியா. ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. 54000 into 105 into 105 divided by 100 இங்கேயும் 100. கேன்சல் பண்ணிக்கலாம். 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0 இந்த 0மே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து 54 மட்டும் தான் இருக்கும். 5 4s are 20, பேலன்ஸ் 2. 8 10 1 4 4 ஸ்டார். 5 5s are 25, பேலன்ஸ் 2 12. 5 1s are 5, 5 1s are 5. 0 5 3 5 9 5. ஸோ 5 9 5 3 5 0 டிவைடட் பையில் ஒரு 10 இருக்கு. டிவைடட் பையில் 10 இருக்கு. அப்போ இந்த 0வும் 0வும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 59535 தான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்கும். அப்போ எழுதலாமா. ஹென்ஸ் த population in 2005 would be 59535 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம்முக்குமே ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஹென்ஸ் த பாப்புலேஷன் இன் 2000 வாஸ் 48,918 கூட நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கூட எடுத்து. சரியா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. Second question பாருங்க. In a laboratory, the count of bacteria in a certain experiment was increasing at the rate of 2.5% per hour. Find the bacteria at the end of 2 hours if the count was initially 5,06,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லேபில் பாக்டீரியாவோட கவுண்ட் செக் பண்ணுறாங்க. அதில் வந்து பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து 2.5% இன்க்ரீஸ் ஆகுதான். பெர் ஹவரில் இன்க்ரீஸ் ஆகுது.
ஃபைண்ட் த பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸ். இப்போ ஒரு ஹவருக்கு 2.5%, 2 ஹவர் கழிச்சு பாக்டீரியாவோட கவுண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இஃப் த கவுண்ட் வாஸ் இனிஷியலி 5,06,000 அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல பாக்டீரியா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொல்யூஷன் எழுதிக்கலாம். The initial count of bacteria P is equal to 5,06,000. Rate increase தான் ஆகுது. அப்போ plus 2.5%. n வந்து 2 hours கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? amount after 2 hours. இப்போ ஃபார்முலா P into 1 plus R by 100 பவர்ல n. சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5,06,000 1 plus 2.5 by 100 பவர்ல 2. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். 5,06,000 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நான் சால்வ் பண்ணோம்னா இங்க வந்து 2.5 இருக்கு. 2.5. இப்போ 2.5ல பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம்னா நான் என்ன பண்ணும்? இன்டூ 10 இன்டூ 10. அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும்? 1 plus 25 by 3 0 1000. ஒரு 0 2 0 இன்னொரு 10 இருக்கனால 1000 பவர்ல 2. இப்போ 25 1s are 25 4s are 100. அப்போ அந்த 0 பக்கத்துல எழுதிக்கணும். சரியா? இப்போ 5,06,000 into 1 plus 1 by 40 பவர்ல 2ன்னு மாறிடும். இதுக்கப்புறம் இது எல்சிஎம் எடுக்கிறது ஈஸி. டிவைடட் பை 1 into 40 into 40. அப்போ 5,06,000 into 40 1s are 40. 40 plus 1 41 by 40 whole square. இப்போ ஸ்கொயர் ரெண்டு வாட்டி எழுதிக்கலாமா? 5,06,000 into 41 by 40 into again 41 by 40. 0 0 0 0 cancel. இப்போ பேலன்ஸ் 4 டேபிளால இதை டிவைட் பண்ணிட்டு மறுபடியும் 4 டேபிளால, இல்லைன்னா இந்த ஃபுல் டேர்மை 16ஆல நம்ம டிவைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 41ஆல மல்டிபிள் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை 4ஆல டிவைட் பண்ணலாம். 4 1s are 4, பேலன்ஸ் 1. 4 2s are 8, balance 2. 4 6 are 24, balance 2. 4 5s are 20. இப்போ 1 2 6 5 இருக்கு, டிவைடட் பை 4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மேலே இருக்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் 2126,465ன்னு கிடைக்கும். 4ஆல் இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4 5s are 20. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1. அந்த 12 வந்து கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 12 ஆகிடும். 4 3s are 12, பேலன்ஸ் அந்த 6 கொண்டு வாங்க. 6 எழுதிட்டு 4 1s are 4, பேலன்ஸ் 2 இருக்கும், அந்த 4 கொண்டு வாங்க. 4 6 are 24, பேலன்ஸ் அந்த 6, மறுபடியும் 4 1s are 4, ரிமைண்டர் 2, திருப்பி அந்த 5 கொண்டு வரலாம். 4 6 are 24. ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு பேலன்ஸ் 1 கிடைக்கும். ஸோ பாயிண்ட் வச்சு 0 எடுத்துக்கிறேன். 4 2s are 8, கேன்சல் பண்ணால் 2, பாயிண்ட் இருக்குது 0. 4 5s are 20. ஸோ கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். நம்ம ஆன்சர் 531,616.25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம அந்த ஆன்சர் இடத்துல எழுதிக்கலாம். அண்ட் இது 25 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறனால நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 6ஓடு விட்டுருவேன், +1 எடுத்துக்க வேண்டாம். ஸோ நம்ம ஆன்சர் எப்படி இருக்குன்னா 531,616 அப்ராக்சிமேட்லி அப்படின்னு எழுதியிருக்கணும். ஏன்னா நம்ம பாயிண்ட் கால்குலேஷனை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் எழுதியிருக்கோம், அதனால அப்ராக்சிமேட்லின்னு எழுதணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A scooter was bought at rupees 42,000. Its value depreciated குறையுது at the rate of 8% per annum. அப்போ -8% எடுத்துக்கணும். Find its value after 1 year. 1 இயர்க்கு அப்புறம் தான் கேட்குறாங்க. இதில் முக்கியமான விஷயம் டிப்ரிஷியேட்டட். அப்போ மைனஸில் வந்து நம்ம ரேட் எடுத்துக்கணும். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்துக்கலாம்.
வேல்யூ ஆஃப்டர் 1 இயர் தான் கேட்குறாங்க. அப்போ இனிஷியல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இனிஷியல் வேல்யூ ஆஃப் த ஸ்கூட்டர் P is equal to 42,000. அடுத்து ரேட் எழுதும் போது இங்கே -8% ஏன்னா டிப்ரிஷியேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க per annum. என்னோட வேல்யூ 1 இயர் தான். என்னோட வேல்யூ 1 இயர். இப்போ அமௌண்ட் கண்டுபிடிக்கலாமா? அமௌண்ட் இஸ் equal to P plus 1 R 1 plus R by 100 power n. இது நம்மளோட ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் லைனில் எப்படி எழுதுவோம்னா பியோட இடத்துல 42,000 1 plus R இருக்கிற இடத்துல -8. ஒரே ஃபார்முலா தானே, ஆருக்கு இப்போ -8 divided by 100 பவரில் n இருக்கிற இடத்துல 1. ஸோ 42,000 1 minus 8 by 100 இப்போ எழுதிக்கணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சரிங்களா? டிப்ரிஷியேட்ஸ்னால் இங்கே மைனஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு ரேட் அப்போ -8ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதே ஃபார்முலாவை நீங்கள் டைரெக்டாக P into 1 minus R by 100 power n எழுதிக்கலாம். இது ஃபார் டிப்ரிஷியேட்ஸ்க்கு. அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு ரேட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது மைனஸாக மாறிடும். சரிங்களா? அப்புறம் 42,000 into 100 ones are 100 LCM divided by 1 இருக்குன்னு அர்த்தம் into 100 into 100. அப்போ 100 minus 8 by 100. 100 ones are 100 minus 8 whole divided by 100. இப்போ 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 420 into 92. 420 into 92. இந்த நம்பரை நான் மல்டிபிள் பண்ணனா எனக்கு 38,640 கிடைக்கும். 38,640. இதுதான் நம்மளோட அமௌண்ட் ஆஃப்டர் 1 இயர்ஸ் ஆஃப் டிப்ரிஷியேட்ஸ். 1 இயர் அண்ட் வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆன பிறகு. சரிங்களா? ஹென்ஸ் இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 1 இயர் இஸ் 38,640 எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும்? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.